ஓகே ரைட். சரி. அட் லாஸ்ட்டாக ரியாக்டில் ஐ தாட் இட்ஸ் லாஸ்ட் செஷன் நினைக்கிறேன். ரியாக்டோட கான்செப்ட் முடியுது. இட்ஸ் ஒரு சின்ன ரீகால் தான். அந்த ரீகாலில் என்னென்ன மெயின் மெத்தட் வருது அதையும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுவீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த ரீகாலில் எது டிபெண்ட் ஆகி வருது, எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேபி இது எக்ஸாம்பிள், எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க எதுவும் விஷுவலில் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். இன்கேஸ் எனக்கு இது பார்க்கணும், இது மேபி டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நான் பண்ணுறேன். ஓகேவா? சாரி, என்ன அப்படி மெத்தடுங்கிற பார்க்கலாம். இட்ஸ் இஸ் கிளாஸ் காம்பனன்ட்ஸ் வர்சஸ் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இவ்வளோ நாள் நம்ம ரியாக்டில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபங்க்ஷனல் காம்போனன்ட், ஃபங்க்ஷன் வச்சு தான் ஒவ்வொரு ஃபைலையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அந்த மாதிரி தான். ஸோ ரைட். அப்போ கிளாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன செய்வார்? அவர்லாம் உயிரோடு இருப்பாரா ரியாக்டில் அப்படின்னு கேட்டால் எஸ், கிடையாது. அவர் உயிரோடு இருக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் அவரை வந்து திருத்தணும். மீன்ஸ் அவரை யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணான்னு கேட்டால் எந்த இடத்துலையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? அப்படி யூஸ் பண்ணால் எந்த சின்டெக்ஸில் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மெத்தடை கிளாஸ் காம்பவுண்டில் நீங்கள் பார்த்துடலாம். ரைட்டா? பார்த்ததை வச்சு ஆஃப்டர் தட் ஃபங்க்ஷனை திரும்ப ஒரு ரீகால் மாதிரி செட்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஓவராலாக முடிஞ்சிடும் இந்த ரீகாலை வச்சு. நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு மேபி நாளைக்கு நான் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் தான் எடுக்க போகிறேன். ரைட்டா? ஸோ நாளைக்கு மேபி நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரில கன்ஃபார்மாக. பிகாஸ் நான் அந்த ப்ராஜெக்டை என்ன ப்ராஜெக்ட்டுங்கிறதுக்குமே சொல்லியிருந்தேன். ஒரு டூ டூ லிஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டூ டூ லிஸ்ட்டுனா என்ன? நீ ஒரு நம்ம இந்த எழுதுவோம் தெரியுமா? லைக் இந்த ஹோட்டல்லலாம் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சர்வன்ட் எழுதுவோம் தெரியுமா ஒரு சின்ன பேக்கெட்டில்? அது என்ன ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி பேக்கெட் பேப்பர் தானே. அதில் வந்துட்டு நீ எழுதுவ, சரி இவருக்கு இந்த டேபிளுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஒரு டாட் வச்சு என்னென்ன மென்ஷன் பண்ணுவாங்க. கரெக்டாக? அந்த மென்ஷன் பண்ணுறத நம்ம ஒரு ரியாக்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆஸ் அ ஃப்ரேம் ஒர்க்னா என்னென்னா அந்த சிஎஸ்எஸ் தான் மெயின் பண்ணி சொல்கிறது. அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? அதை மேபி நம்ம ஆன் ஸ்பாட்டில் நான் நாளைக்குள்ள செஷன், நாளைக்கு மேபி லீவாக இருக்கலாம், கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா நாளைக்கு தான் தெரியும். அது நாளைக்கு லீவாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்குள்ள செஷனை வச்சு எடுத்து நம்ம ஆன் ஸ்பாட்லேயே அந்த டூடு லிஸ்ட்டை பார்த்துடலாம். பார்த்துட்டு சண்டே உங்களுக்கு எதுவும் எக்ஸாம்ஸ் பீரியட் போயிட்டு இருக்கா காலேஜஸில்? எதுவும் முக்கியமான டைம் அந்த மாதிரி யாரும் இல்லை. சூப்பர் சூப்பர். ஸோ அப்படி இப்போ இல்லாத பட்சத்தில் நான் நாளைக்கு முடியும் போது ஒரு சின்ன ப்ராஜெக்டை கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுப்பேன். இன்கேஸ் நாளைக்கு கிளாஸ் இல்லை அப்படின்னா மண்டே அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு ஒன் டேயில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மேபி அந்த வீக்கெண்டாக கொடுக்கலாம், இல்லைனா வேறு கான்செப்ட் நம்ம பேக்கெண்ட் போனதுக்கப்புறம் ரியாக்டில் ஏதாவது ப்ராஜெக்டாக நான் டாஸ்க் மாதிரி கொடுப்பேன். ஓகேவா? டூடு லிஸ்ட் வந்து நம்ம ஆன் ஸ்பாட்டில் பார்க்க போகிறோம் தான். பார்த்ததை அது ரிலேட் பண்ணி இன்னொரு ப்ராஜெக்ட் உண்டு, அதோட யூஐ நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். யூஐ விச் இஸ் ஃப்ரேம் ஒர்க்காக உங்களோட கையில் கொடுத்துருவேன் ஒரு ஃபார்மாக. அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், க்ரியேட் பண்ணணும். நம்ம எப்படி க்ரியேட் ரியாக்ட் ஆப் மை ஆப்னு போட்டு க்ரியேட் பண்ணோம்ல, நீங்கள் அதை மாதிரி ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு பேஜை நாளைக்கு வரும்போது க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 3 மெம்பர்ஸ் தான் இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ப்ளஸ் நான் குரூப்லேயே வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ க்ரியேட் ரியாக்ட் ஆப்னு போட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆப்பை ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நாளைக்கு வரும்போது. ஓகேவா? நம்ம ஆன் ஸ்பாட்டில் பண்ணும்போது நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் அப்பமே கேளுங்க. பண்ணதையும் நாளைக்கும் பண்ணி பார்த்துட்டு அதான் நான் கொடுத்த டாஸ்கையும் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர், ரியாக்டில் ஜம்முன்னு வந்துடுவீங்க. இல்லை நீங்கள் டூ டூ லிஸ்ட்டை நான் பார்க்குறேன், நீங்கள் கொடுத்த ப்ராஜெக்டை மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா பண்ணலாம். பட் உங்கள் மைண்டில் நல்ல ரியாக்ட் வந்து ரத்தத்துலேயே ஊறி போகணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நான் பண்ண போகிற அந்த கான்செப்டையும் பண்ணிவிட்டு ப்ளஸ் சண்டே உட்காந்து ஒரு டைம் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் தான் ஆகும். நியூவாக டாஸ்க் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கூட ஆகலாம். பட் நான் சொல்லி கொடுத்ததை பண்ணும்போது 15 மினிட்ஸ் தான், டக்குன்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி தான். நான் அதே மாதிரி தான் கொடுப்பேன், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? பட் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், ரியாக்டில் என்னென்ன தேவைப்படும், எப்படி கான்செப்ட்ஸ்லாம் ரன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸையும் தெளிவாக பார்த்து போகணும். ஓகேவா?
அண்ட் அதுதான் தட் மண்டே டியூஸ்டேல இருந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பேக் அண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது பேக் அண்ட் வேர்ல்டுக்குள்ளே போகும். அந்த வேர்ல்டு ரொம்ப பெருசாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் மாதிரி நான் சொல்லுவேன். பட் ஈஸி தான், நம்ம லேர்ன் அப் பண்ணுறதை பொறுத்து. இப்போ ஸோ அந்த செஷனில் தான் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அது ஈஸியாக மைண்டில் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முன்னாடியே வருது அப்படின்னா சீக்கிரமாகவே ரிப்போர்ட் பண்ணிடுங்க உங்கள் அந்த மேனேஜர் அந்த குரூப்பில். ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் அட்வான்ஸாக ரிப்போர்ட் பண்ணி அப்படின்னா இங்கே டாஸ்க்கை நான் தனியாக செக்மெண்ட் பண்ணிடுவேன். பேக்கெண்டுக்கு பேக்கெண்ட் வந்து ஈஸி கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு கேப் விட்டு பேக்கெண்டை திரும்ப எடுத்தாலும் நான் ரீகால் பண்ணி தான் எடுக்கணும். பேக்கெண்டோட ப்ராசஸ் அப்படி. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ரியாக்ட் முடியுது. ரியாக்ட் எதுனாலங்கிற ஒரு கெஸ் உங்களுக்கு இருக்கும். நான் லாஸ்ட்டாக நாளைக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரியாக்ட் எப்படி ஹேண்டில் ஆகிருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபார்மையும் காமிச்சிருந்தேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு மேபி 1.5 hours 1.5 மணி நேரம் அந்த மாதிரி இழுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ டைம் வந்துட்டு 8 to 9:15 அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 9க்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். நாளைக்கு நான் ப்ராஜெக்டை பார்த்துட்டு 1 hourல முடிக்க முடிஞ்சால் 8 to 9 வைக்கேன். முடிக்க முடியாது எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் மார்னிங் மெசேஜ் வந்துடும். மேபி கொஞ்சம் சஃபுல்டாக 7:30க்கு நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்போதைக்கு உங்கள் 3 பேர்கிட்ட கேட்குறேன். 7:30க்குலாம் செஷன் இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? லைக் ஒரு 1.5 மணி நேரம் அப்படி. ஓகே, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? ரைட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதை தாண்டி எதுவும் இல்லை. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா இது ரிலேட்டடாக? எனி ஒன்? இல்லைன்னா டவுன் தான் பண்ணுங்க. இல்லை கேளு. சரி சொல்லுடா. ரியாக்ட்ல வந்து நம்ம இந்த மை ஆப் கிரியேட் பண்ணிருந்தோம். ஆமா, அந்த ஆப் கிரியேட் பண்ணும்போது அந்த லோகோ வந்து ரியாக்டோட லோகோ தான் இருக்கு, அதை மாத்தலாம். அது மாற்றலாம். நான் அதையுமே நாளைக்கு ப்ராஜெக்ட் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கு, லோகோ மாற்றுறதுக்கு இப்படி நிறைய வரும். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி 1.5 மணி நேரம் தேவைப்பட்டாலும் தேவைப்படலாம். ஸோ அது நாளைக்கு நான் செக்மெண்ட் பண்ணணும் உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து எப்படி கொண்டு போகணும். பிகாஸ் ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்கணும் சின்னதாக தான் இருக்கும். இந்த கான்செப்டை தான் நம்ம படித்தோமா லைக் ப்ராஜெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு இருக்கும். ஆனால் சின்ன சின்னதெல்லாம் சொல்லி சொல்லி போகணும். ஏன்னா ரியாக்ட் பற்றியா புதுசாக இருக்கும். அதனால தான். ஓகே, அதர் தென் தட் வேறு எதுவும் கொஸ்டின்ஸ்? இதுவரை நீங்கள் பார்த்த கான்செப்டில் எனக்கு புரியல, ஒரு மாதிரி டவுட்ஸாக இருக்குனாலும் அது ரிலேட்டடாகவும் கேட்கலாம். இல்லை எனக்கு தெரியல, நாளைக்கு நான் ஒன்ஸ் நோட்ஸை பார்த்துட்டு கொஸ்டின் பண்ணிட்டு நாளைக்கு வந்து கூட கேட்கனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி நோட்ஸும் எடுத்து வச்சு கேட்குறதுல என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஓகேவா? அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா டே பை டே அது பைண்ட் ஆகிட்டே தான் போகும். ஸோ ஓகே தான், செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சூப்பர். கிளாஸ் காம்பனன்ட்ஸ் வர்சஸ் ஃபங்க்ஷன் காம்பனன்ட். ஸோ கிளாஸை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ காம்போனன்ட் அப்படிங்கிறதுனா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ ஃபைல். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எழுதணும். ஸோ இம்போர்ட் ரியாக்ட்னு பண்ணி அதுக்கு ஃபங்க்ஷன் என்ன ஃபைல் நேம் வைக்கியோ அந்த ஃபைல் நேம் தான் அந்த ஃபங்க்ஷன் வைக்கணும். அப்போ அந்த ஃபைலுக்கு நீ எப்படி சொல்லுவ? ரியாக்ட் காம்போனன்ட்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனே சொல்லிட்டாங்க, காம்போனன்ட்ஸ் ஆர் லைக் ஃபங்க்ஷன் தட் ரிட்டன் HTML டேக்ஸ். நல்லா தெரியும்ல, ரியாக்டில் அந்த ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் போட்டுட்டு என்ன எழுதுவோம்? HTML டேக் தான் எழுதுவோம். ரைட்டா? ஸோ காம்போனன்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீயூசபிள் பிட்ஸ் ஆஃப் கோட். ரீயூசபிள் தான். அண்ட் தே சர்வ் த சேம் பர்பஸ் JavaScript functions but work in isolation and return HTML. நோட் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் ரியாக்டில் நம்ம எழுதுகிற ஃபர்ஸ்ட் கோடு வந்து ஃபங்க்ஷன் விச் இஸ் JavaScript, ரிட்டர்ன் பண்ணுறது HTML கோட். ஸோ திஸ் ஐசோலேஷன் ஒர்க் ரெண்டுமே ஒரு கம்பைன் ஆகி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் JavaScript ஸ்டார்ட் பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுறது HTML ரிட்டர்ன் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ காம்பனன்ட்ஸ் கம் இன் 2 types, class components and function components. In this tutorial we will concentrate on function component. நம்ம ஃபங்க்ஷன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபியூச்சர் ஒர்க்லேயும் நம்ம ஃபங்க்ஷன் தான் பண்ணுவோம், கிளாஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஆனால் கிளாஸை எடுத்தால் எப்படி பண்ணலாம்? இப்போ நான் ஒரு கோடு சாம்பிளாக காமிப்பேன், உனக்கே தெரியும் எனக்கு கிளாஸ் வேணாம், நான் ஃபங்க்ஷனே எடுக்கிறேன். அந்த மாதிரி சின்ன ஒரு தாட் வந்துடும். ஸோ கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட். வென் கிரியேட்டிங் எ ரியாக்ட் காம்பனன்ட், ஆக்சுவலாக இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் தெரியுமா? லைக் இதுக்கு தான் பேர் வைக்கணும். அதோட சின்ன மெத்தடு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. சரியா? ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ரைட்?
ஸோ கிரியேட் React component, the component's name must start with an upper case letter. நான் சொன்னோம்ல, கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஒரு டேபிள் போட போகிற ரியாக்டில், ஒரு பேஜுக்கு நான் டேபிள் வைக்க போகிறேன் அப்படின்னா, அப்போ அதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து டேபிள்னு இருக்கணும், TABLEன்னு இருக்கணும். அந்த T வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கும் ஃபங்க்ஷன். அப்போ அதோட ஃபைல் நேமும் என்னவா இருக்கணும்னா TABLE.jsx அப்படின்னு இருக்கணும். ரைட்டா? ஸோ அது என்ன அப்படிங்கிறதுனா, அந்த ஃபங்க்ஷனை ரியாக்ட் ஆகி ரெண்டர் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள், லைக் அவங்க வச்சிருக்க ரூல்ஸில் நீ எழுதுன மட்டும்தான் ரெண்டர் ஆகிறது. அது ஈஸியாக ரெண்டர் ஆகும். இல்லைன்னா அது ஃபைல் தேட கஷ்டமாயிடும். நீ நினச்சி பாரு, யூடியூப் இருக்குது, யூடியூப்ல எத்தனை பேஜஸ் வரும். நீ சர்ச் பண்ணுறது எல்லாமே ஒரு பேஜ் தான், தெரியுமா? நீ ஏதாவது ஒரு பாட்டு சர்ச் பண்ணுறனா அது ஒரு பேஜில் வரும். ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு சர்ச் பண்ணினா அது ஒரு பேஜில் வரும். அண்ட் தென் நீ டேப் பை டேபாக ஓப்பன் பண்ணலாம். 10 டேபை யூடியூப்னு ஓப்பன் பண்ணிட்டு 10 டேப்லையும் 10 பேஜையும் உன்னால் வைக்க முடியும். கரெக்டாக? அப்போ பேஜை ஈஸியாக ரெண்டர் பண்ணி எடுக்கு அப்படின்னா இந்த காம்பனன்ட் நேமால மட்டும்தான். நீ ஸ்மாலர் கேஸ் அப்பர் கேஸ்ன்னு மாற்றி மாற்றி எழுதியிருக்க அப்படின்னா அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு திணறிடும், ஸ்லோவாகவும் கிராஷ் ஆகும் கூடியும் சான்சஸ் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ரூல்ஸ் செட்டில் பண்ணிட்டான். ஓகேவா? ரைட். இப்போ நீ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்ட, அதுக்கு கிளாஸ் காம்போனண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறோம்? ஸோ கிளாஸ் காம்போனன்ட் மஸ்ட் இன்க்ளூட் த எக்ஸ்டென்ஸ் React காம்போனன்ட் ஸ்டேட்மெண்ட். கிளாஸுக்கு வந்துட்டு நீ என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்க மாட்டேக்கும், நீ ஜஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுவ, ரிட்டர்ன் போட்டு HTML டேக் எழுதுவேன். கரெக்டாக? இங்கே எப்படி கிடையாது. எக்ஸ்டென்ஸ்னு ஒரு வார்த்தை பண்ணும். எக்ஸ்டென்ஸ், நீங்கள் இதில் யார் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு? சச்சு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்ஃபேன் ஜியோதர்ஷினி சிஎஸ்சியா? ஓகே, ஜியோதர்ஷினி சிஎஸ்சி, இன்ஃபேண்டும் சிஎஸ்சி. ஓகே, நீங்கள் இந்த எக்ஸ்டென்ங்கிற வார்த்தையை கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பைத்தான் ரிலேட்டடாக. அதாவது ஓகே, சூப்பர். அது எப்படின்னா, ஒரு காம்போனண்ட்ல இருக்கிற அவங்களோட சேர்ந்து, லைக் இப்போ நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற, ஓகேவா? போறதே நீ மட்டும் போக மாட்ட, இன்னொரு ஃப்ரெண்டோட போவ. அப்போ மொத்தமா அந்த டீம்னு பார்த்தீங்கன்னா 3 மெம்பர்ஸ். ஒருத்தன் ஒரு வீட்டில் இருக்கான், நீ ஒருத்தன் உன் வீட்டில் இருப்பேன், இன்னொருத்தன் அவன் வீட்டில் இருப்பான். அப்போ 3 மெம்பர்ஸ் தனித்தனி வீட்டில் இருக்கீங்க. ஓகேவா? அந்த 3ல 2 பேர் வெளியே வந்து ஒருத்தன் வீட்டுக்கு போகலாம், ஆர்எல்ஸ் இன்னொருத்தன் நீயும் சேர்ந்து இன்னொருத்தங்க. ஸோ அது கம்பைண்டா பாசிபிலிட்டிஸ் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா? அப்போ இதுல காமனா இருக்கிறது என்ன? யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு போறாங்க, அவங்க 3 பேர்ல எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு 2 பேரா ஏதோ மாறி மாறி போய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா போற விஷயம் காமனா இருக்கிற 2 பேர். அப்போ கூட்டு போறது 2 பேரா ஜாயின் ஆகி இன்னொருத்தன் வீட்டுக்கு போறோம். ஸோ அந்த மாதிரி கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது 2 பேர், அதாவது ஒருத்தனோட கிளாஸோட துணையா, லைக் எக்ஸ்டெண்டபிளா ஒருத்தன் காம்போனண்ட்டை வச்சு, அதாவது இன்னொரு காம்போனண்ட் வச்சு தான் அது ஸ்டார்ட்டே ஆகும். ஏன்னா சரி, this statement creates the inheritance to React component and gives you component access to React component function. அப்பதான் அது ரெண்டர் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கே தயாராகும். ரெண்டர்னா என்ன? இன்னொரு நீ கொடுக்க போற அவுட்புட்டுக்கு. ரைட்டா? and then component also requires render method. This method returns HTML. இந்த ரெண்டருக்குள்ள தான் நீ HTML ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணிட்டாங்கிறது ஒரு டெமோ இருக்குன்னு நினைக்கிறேன். யா, கிரியேட் அ கிளாஸ் காம்போனன்ட் கார். காருங்கிற பேரை கிளாஸை கிரியேட் பண்ணிக்கும். கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் React.component. ஸோ இதுக்கு வந்துட்டு வேற ஏதாவது பேர் கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த React.componentக்குள்ள காலிபஸ் ரெண்டர். ரைட்டா? ஸோ ரெண்டரில் அப்போ ரிட்டர்ன் பண்ணி H2ல எழுதுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்துட்டு 2 விஷயம்லாம் ஹேண்டில் ஆகுது. ரெண்டருங்கிற வார்த்தையை எழுதணும், React.component எழுதணும், அதுக்கு பேர் என்ன எழுதணும், எக்ஸ்டென்ஸ் எழுதி எழுதணும். ஸோ அதனால தான் இங்கே மேக்ஸிமம் ரியாக்டில் வந்துட்டு கிளாஸை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. டைரக்டாக ஃபைல் நேம் விச் இஸ் ஃபங்க்ஷன் எழுதி நீட்டாக கொண்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் காம்போனன்ட் கூட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? இதை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா இது தேவைப்படாது. பட் கிளாஸ்னு ஒருத்தங்க இருக்கான், அவங்க ரியாக்டில் முன்ன ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அது ஃபெயிலியர் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? இந்த கிளாஸோட எக்ஸாம்பிள் புரியுதா? இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். சரி, போய்ட்டு இவ்வளோதான். இதை பொறுத்த முடியும், கிளாஸை பொறுத்த முடியும் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ஸ்டார்ட் பண்ணுறதே ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சுருக்கி நீ ஃபங்க்ஷன் எழுதுன எப்படி அப்படின்னா, by created using a function common instead
A function component also returns HTML and behaves much the same way as the class component, but function components can be written using much less code or easier to understand. So அதே சொல்லியிருக்கு. இப்போ நீ போன கோட்ல பார்த்த அப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்டா ஒரு ரெண்டருங்கிற வார்த்தைக்குள்ள ரிட்டர்ன் எழுதியிருக்க, இங்க டைரக்டாவே நீ ரிட்டர்ன் போட்டு எழுதிடலாம். ஸோ அதான் மச் லெஸ் கோட் அண்ட் ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜஸ்ட் காருங்கிற ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு கர்லி ப்ராசஸ்க்குள்ள ரிட்டர்ன் போட்டு என்ன வேல்யூ வேணுமோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஈஸியரான ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரெண்டரிங் a component. Now your React application has a component called car which returns an H2 element. ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளோராக சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு, நீ காரை ரெண்டர் பண்ணியிருக்க அப்படின்னா அதில் இருக்கிற H2 எலமெண்ட்டை கால் ஆகுது, அதாவது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ டு யூஸ் திஸ் காம்போனன்ட் இன் யுவர் அப்ளிகேஷன் யூஸ் சிமிலர் சின்டாக்ஸ் நார்மல், விச் இஸ் காரை கால் பண்ணுற விச் இஸ் ரெண்டர் பண்ண போகிற அப்படின்னா அதை எப்படி சொல்லணுங்கிற மெத்தடை தான் சொல்லியிருக்காங்க. ஓ சாரி, எனக்கு மாட்டேங்குது. எஸ், இந்த இருக்குல்ல இதை தான் சொல்லியிருக்காங்க. less than for space slash greater than. ஸோ இந்த டேக்ல தான் நீ மென்ஷன் பண்ணும். அதாவது இது க்ளோசிங் டேக், இது ஓப்பன் டேக். இப்படி போட்டு க்ளோசிங்கை தனியாக எழுதக்கூடாது, ஒரே லைன்ல க்ளோசிங்கை முடிச்சிடணும். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. எப்போவுமே நீ வந்து ஒரு ஃபைலை மென்ஷன் பண்ண போறேனாலே இப்படி தான் நீ சொல்லணும் ரியாக்ட்ல, ஓகேவா? இங்கே நீ நல்லா நோட் பண்ணலாம், ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட், இந்த ரூட்டை கிரியேட் பண்ணி தான் நம்ம ரூட் டாட் ரெண்டர்னு எழுதிப்போம். அங்க கிரியேட் பண்ண ரூட் டாட் ரெண்டர்லே ஒரு கிளாஸை பிரிண்ட் பண்ற அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் டாட் காம்போனன்ட்னு எழுதி ரியாக்ட் டாட் காம்போனன்ட்டுக்குள்ள ரெண்டர் கொடுத்து ரெண்டருக்குள்ள தான் நீ ரிட்டர்ன் பண்ணணும். காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால தான் இந்த கிளாஸை யூஸ் பண்ணாம வச்சுக்கணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஃபங்க்ஷனோட சிம்பிளான ஒரு கால் தான், சின்ன ஒரு டெஃபினிஷனோட வச்சிருக்காங்க, ஓகேவா? அண்ட் தென் இதுல வேற என்ன முக்கியமா சொல்லலாம் அப்படின்னா சேம் நம்ம சொன்ன மாதிரி இந்த கேபிட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ஃபைல் நேம் என்னவா இருக்கும்னு கேட்டேன்னா கார்னு தான் இருக்கும். ஸோ CAR கேபிட்டல் C டாட் JSX ஃபைல் அப்படின்ட்டு, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ஸ். அதை தான் நம்ம இந்த ப்ராப்ஸை யூஸ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. இந்த கான்செப்ட்லாம் பார்த்தது தான் நான் சொன்ன மாதிரி ரீகால். காம்பனன்ட்ஸ் கேன் பி பாஸ்ட் அஸ் ப்ராப்ஸ் விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ரீகால் பண்ணுறேன் பார்த்தியா, இதுதான் நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம்னா ப்ராஜெக்ட்டுக்கும் இல்லை, நீ லேர்ன் அப் பண்ணாலும் இதை தான் நீ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? சரி, ப்ராப்ஸ் ஆர் லைக் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் யூ சென்ட் தெம் இன்டு த காம்பனன்ட் ஆஸ் ஆட்ரிபியூட். ஸோ ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்கி ஆட்ரிபியூட்டை அனுப்பி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ப்ராப்ஸ் டாட்னு மென்ஷன் பண்ணி எழுதும். ஸோ சேம் ரெண்டர் பண்ணும்போது கலர் ஈக்குவல்ஸ் டு ரெட் அப்படின்னு சொல்லியிருக்க, கலரில் வந்துட்டு ரெட் அசைன் ஆயிருக்காங்க. அப்போ நீ கலரை கூப்பிட்டா ரெட் வந்து பிரிண்ட் ஆகிடும். எப்படி கூப்பிடணும் அப்படின்னா இந்த ப்ராப்ஸுங்கிற பேரந்திசிஸில் சொல்லி ரிட்டர்ன் பண்ணும்போது ப்ராப்ஸ் டாட் கலர்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ராப்ஸை வச்சு இந்த கலரை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு நடுவராக இருக்காது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், காருக்கும் இந்த ரெண்டர் ஆகக்கூடிய அந்த வேல்யூக்கும். இவர் மூலியமாக இந்த கலரை வாங்கி பிரிண்ட் பண்ணி, அதாவது லஞ்சம் கொடுத்து இந்த கலரை வாங்கி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. லஞ்சம் கொடுக்குற நபர் யாருன்னா ப்ராப்ஸ், நடுவராக இருந்து இந்த வேலை செய்யறது, கமிஷன் அடிச்சு, அந்த மாதிரி நீ நினச்சிக்கலாம், ஓகேவா? என்னன்னு பார்த்தா இப்போ வேற ஒன்றும் இல்லை. சரி, ப்ராப்ஸ், ரைட்டா? இது ஒரு சிம்பிளான கான்செப்ட். இந்த ப்ராப்ஸ் யாருக்கும் புரியாம இல்லை, ப்ராப்ஸ்லாம் புரியலைன்னா ஃபர்ஸ்டே கேட்டுருங்க, ஓகேவா? இதுக்கு யாரும் டவுட்ஸ் இல்லை. சூப்பர், இன்ஃபென்ட் உனக்கு ஓகேவா? ப்ராப்ஸ் சரி, இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்டா, ஓகே சூப்பர். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷனை வந்துட்டு காருன்னு கூப்பிட்டு ரெண்டர் பண்ணோம், கரெக்டாக? ரெண்டர் பண்ணும்போது இந்த காரை நான் கால் பண்ணி கூப்பிட்டேன். சரி, இந்த காரை நான் அனுப்பும் போது ஏதோ எனக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீ இந்த இடத்துல கிரியேட் பண்ணி அனுப்பலாம். ஸோ கலர் ஈக்குவல்ஸ் டு ரெட், இல்லை இன்னொரு வேறு எதாவது எழுதினாலும் நீ கிரியேட் பண்ணி அனுப்பலாம். இல்லைப்பா நான் கலரு இப்படி வார்த்தையை நான் டைப் பண்ணிட்டேலாம் இருக்கணும்னு வேணாம், இதை நீ தனியாக ஒரு ஃபைல் போட்டு கலர் ஈக்குவல்ஸ் டு ரெட்னு வச்சுட்டு அந்த ஃபைலை நீங்கள் கால் பண்ணால் கூட பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம், ரைட்டா? சரி, இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு கலர் ஈக்குவல்ஸ் டு ரெட். அப்போ ரெட்டுங்கிற வார்த்தை கலருங்கிற வேர்டுக்கு அசைன் ஆகிருக்கு. அப்போ நான் கலர்னு கூப்பிட்டா அது ரெட்டுன்னு தான் வரும், ஓகே ரைட்? இதை எப்படி உன்னோட ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்ஸ்ன்னு ஒருத்தரை வச்சு நடுவில் வச்சு, அதாவது இந்த பேரந்திசிஸ்குள்ளே எழுதிடணும் ஃபஸ்ட்டு இந்த கார் ஃபங்க்ஷன் போகும். கர்லி ப்ராசஸில் ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த ப்ராப்ஸ் டாட் கலர், அதாவது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த ஃபைலில் போய் தேடுவான் யார் யார் ரெண்டர் பண்ணியிருக்காங்களான்னு.
நீங்கள் இங்கே சொல்கிற கலருன்னு வார்த்தையில் எவனும் ரெண்டர் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கோம், அவங்க யார் இருக்கா, ரெட் இருக்கா, அப்போ இந்த இடத்துல வந்து ரெட்டுன்னு வந்து பிரிண்ட் ஆவாங்க. ஐ எம் ரெட் கார்டு அப்படி. ஸோ இங்கே நடுவரா ப்ராப்ஸ் வந்து போய் ரெண்டு பேத்துக்குமே வேலை பார்ப்பாங்க. அதாவது இங்கேருந்து ஒரு வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ண வைப்பான். நம்ம சொன்னாதான் பிரிண்ட் பண்ணுவான். அதனால தான் இவனை வச்சு வைப்போம். ஸோ ப்ராப்ஸ் வந்துட்டு இதான் கான்செப்ட். இப்போ புரிஞ்சுதா இன்ஃபென்ட்? சூப்பர், ரைட். நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் இன் காம்போனன்ட்ஸ். ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி விளையாடுறது. ஆக்சுவலாக நீ ரியாக்டில் வந்துட்டு நாளைக்கே பார்ப்போம் அந்த ப்ராஜெக்டில் எப்படி கால் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனை போட்டு வைக்கிறாங்க. ஸோ நான் ரெண்டர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் கார்கேஜ். கார்கேஜ் இங்கே இருக்குது. கார்கேஜ் ரிட்டர்ன் பண்ணும்போது H1 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். H1 ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஃபைலை விச் இஸ் கார்னு பண்ணிங்க. காருக்குள்ள யாருக்கு ஐஎம் கார். அப்போ இந்த ரெண்டு லைனும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது சிம்பிளான கான்செப்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, இந்த டேக் இருக்குல்ல, இது ஏன் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த டேகுக்கு பேர் என்ன? ரெண்டு கேள்வி தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க. மல்டிபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணோம்னா இந்த யூஸ் சூப்பர். சச்சு கெஸ் பண்ணிட்டாங்க. இது எதனால யூஸ் பண்ணுறோங்கிறது சச்சு ஆன்சர் பண்ணாங்க. இதுக்கு பேர் என்னங்கிறது இன்ஃபென்ட் ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு டிவ் மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, சூப்பர். நல்ல கெயின் அப்பில் இருக்கீங்க, ரைட்டா? ஸோ இந்த கெயின் அப்பில் இருந்தாலே போதும். இந்த மாதிரி இப்படி கேட்டால் தெரியுது பார்த்தீங்களா உங்கள் மைண்டுக்குள்ளே, இவ்வளோதான். இது இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்குலாம் போயிருவீங்க. ஆனால் நீங்கள் இப்போ படிக்கிற கான்செப்ட் ஆல் தேர்ட் இயர்ஸா செகண்ட் இயர்ஸா இல்லை ஃபைனல் இயர்ஸா? என்னடா புரியல? செகண்ட் இயர். செகண்ட் இயர். ஓகே, சூப்பர். செகண்ட் இயர்ஸா, ரைட். சூப்பர். நீங்கள் இந்த டைம்ல இவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பட் நீ இந்த செஷன்ஸ்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் எப்படி தேர்ட் இயர் வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தேர்ட் இயர் வர டைமில் வந்துட்டு நீங்கள் 1 by 1 2 லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்டிஃபிகேட்ஸும் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதை வந்துட்டு அப்பப்போ ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இன்கேஸ் எங்களுக்கு ப்ராஜெக்ட்லாம் பண்ண தெரியலையே, எங்கே எப்படி ரெஃபர் பண்ணணும்னு தெரியலீங்கன்னா உங்கள் குரூப்லேயே இங்கே வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து கொடுங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாலும் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஜெக்டை தான் கொடுக்கும், நீங்கள் டாஸ்க் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு 1 year இருக்குது. அந்த 1 yearல நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வரும். நீங்கள் அதையும் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணும்போது நீங்கள் இப்படி சொல்லியே அட்டன் பண்ணலாம். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் நிச்சயமாக எடுப்பாங்க. பட் இது போக நீங்கள் இந்த ஆப்டிடியூட் சைட்ஸும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஆப்டிடியூட் ப்ளஸ் இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் கான்செப்ட் இது வச்சு ப்ராஜெக்ட்ஸும் பண்ணணும். ஏன்னா மறந்துடக்கூடாது, இவ்வளோ படித்தது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. பற்றி தான் ரைட்டா? சரி, ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல சான்ஸ், அதனால சொன்னேன். சரி, காம்போனன்ட்ஸ் இன் ஃபைல்ஸ். நம்ம ஆல்ரெடி நான் இதையும் சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் நம்ம ரெண்டர் பண்ணுறதெல்லாம் ஒரே ஃபைலில் பார்த்தோம், தெரியுதா? கான்ஸ்டன்டாக ரெண்டர் பண்ணும்போதே இங்கேருந்து தான் ரெண்டர் ஆகுது. இதுக்குள்ளே ஒரு ஃபைல். ஸோ ஒரே லைன்லேயே 2 ஃபங்க்ஷனும் எழுதிட்டோம். இப்போ தனித்தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம், which is அதாவது காம்போனன்ட்ஸ் இன் ஃபைல். In React, is all component reusing code, and it's recommended to split your components into separate files. To do that, create a new file with a .js file extension and put the code inside it. ரெண்டர் பண்ணுற வேல்யூவை நீ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வச்சு தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ ஒரு ஃபைலை எழுதுற, காருன்னு ஒரு ஃபைலை எழுதுற அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிடணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார். திஸ் இஸ் த நியூ ஃபைல் வி நேம் வித் car.js. ஸோ இங்கே ஜேஎஸ்ன்னு வச்சுருக்காங்க, நம்ம JSXன்னு வைப்போம். அப்போது உனக்கு ஒரு டவுட் வரும், JSXன்னு வைக்கணுமா இல்லை JSன்னு வைக்கணுமா அப்படிங்கிற கான்செப்ட் டவுட் வரும். ஆக்சுவலாக ரியாக்ட் எழுதும்போது 2 டைப்பில் வரும், ஓகேவா? ஒன்று வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட், இன்னொன்று வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேவா? இந்த டைப் ஸ்கிரிப்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்எம்எல் ஷீட் கலந்த ஒரு கோடு மாதிரி வரும். சரி, HTML இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்எம்எல் ஷீட் கலந்த கோடு. அதுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா .jsx ஃபைலுன்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது ரியாக்ட்டுங்கிற ஃபைலை தனியாக மென்ஷன் பண்ணுவாங்க. நார்மலாக ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு .jsன்னு எழுதினாலே போதும், ஃபங்க்ஷன் எல்லாம் கால் ஆயிடும், ஓகேவா? இப்போ உள்ள வெர்ஷனுக்கு அப்படி கொண்டு வந்துட்டாங்க. மேக்ஸிமம் .jsx ஃபைல்னு எழுதுனா அவசியம் இல்லை, .jsன்னு இருந்தாலே போதும். பட் உன்னோட ஒரு ப்ராஜெக்டை நீ .jsxன்னு மென்ஷன் பண்ணிட்ட அப்படின்னா ஃபுல் ஃபைலும் .jsxல இருக்கும், இல்லை .jsல ஃபுல்லாக இருக்கும். நடுவில் JSX அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா குழம்பிடும், கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது ரியாக்டர். புரியுதா? ஸோ நான் JS ஃபைலுங்கிறது எதை சொல்கிறேன்னு புரியுதா? நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். சரி, அதை அப்படி கிரியேட் பண்ண அப்படின்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார் அப்படிங்கிற வேர்டை
சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே இம்போர்ட் பண்ணி இந்த மெத்தடை கால் பண்ணும். ஸோ கால் பண்ணுற மெத்தடை வச்சுருக்காங்களா நெக்ஸ்ட் லைனில்? யா, இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நோட் தட் ஃபைல் நேம் மஸ்ட் ஸ்டார்ட் வித் அப்பர் கேஸ். சொன்ன மாதிரி அப்பர் கேஸில் இருக்கணும். டு பி ஏபிள் டு யூஸ் த கால் காம்பனன்ட் யூ ஹேவ் டு இம்போர்ட் த ஃபைல் இன் யுவர் அப்ளிகேஷன். நீ அங்கே எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா தான் இங்கே ஜஸ்ட் இம்போர்ட் சீனு டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்டர் தட்டினேன்னா இம்போர்ட் கார் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் அது எந்த பாத்து இருக்கோ அந்த பாத்தை ஆட்டோமேட்டிக்காக செட்டில் பண்ணிடும். அந்த இதை நீ ரெண்டர் பண்ணும்போது கால் பண்ணிக்கிட்டா போதும், ரெண்டர் ஆயிடும். ஓகேவா? நம்ம மெத்தடில் ஈஸியாக நம்ம நான் சொன்ன மெத்தட் படி ஆப் டாட் ஜேஎஸ்குள்ளே ஒர்க் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்டில் நடக்குது. ரைட்டா? சரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் லெட் அஸ் see some எக்ஸாம்பிள்ஸ் தான். சரி, ரைட்டு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு பதில் இந்த ஃபைல்ஸை நான் ஒன் மோர் விஷுவலில் ஜஸ்ட் ஷோ அப் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாம் ஒரு கிளான்ஸ் ரீட் அப் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு 2 to 5 minutes. ஓகேவா? ஸோ ஸ்லைட் படி எதுவும் டவுட்ஸ் இருக்கா யாருக்கும் 3 மெம்பர்ஸ்க்கு? ஓகே, சூப்பர். ரைட். இப்போ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க ரியாக்ட் மேக்ஸிமம் யாரால ரோல் அப் ஆகுதுங்கிறது. ஃபங்க்ஷன்ஸால தான் ரோல் அப் ஆகியே போகுது. ஃபைலுக்குள்ள ரெண்டர் ஆகக்கூடிய விஷயம் அண்ட் ரிட்டர்ன் ஆகக்கூடிய விஷயம். ரிட்டர்னுங்கிறது ஒரு ஃபைலுக்கு என்ன வார்த்தையை ரிட்டர்ன் பண்ண போகிறேன், அதாவது என்ன HTML கோட ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரெண்டருங்கிறது எந்த ஃபைலை நீ அனுப்ப போகிற அப்படிங்கிறது. ஸோ நல்ல நோட், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டர்னா ஒரு பேக்கேஜான ஒரு சூட்கேஸாக அனுப்புறது. ரிட்டர்ன்னா சூட்கேஸில் இருக்கிற திங்ஸ் அனுப்புறது. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஃபைல் அனுப்புறதுனா ரெண்டர், ஃபைலுக்குள்ளே இருக்கிற அனுப்புகிற HTML ரிட்டர்ன் வேல்யூஸ் தான் ரிட்டர்ன் HTML. ஓகேவா? ஸோ அதில் குழப்பிடாதீங்க. ரைட்டா? ஸோ ரைட், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். விஷுவலில் ஒரு சின்ன கிளான்ஸாக பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ரைட். சரி, மை ஆப் இருக்கு, இந்த பப்ளிக் இருக்கு. ஸோ இவர் சச்சு சார் கேட்ட மாதிரி ஃபெஃபிகான், அதாவது அந்த லோகோ ஜென்ரேட் ஆகிற இடம் இந்த ஃபெஃபிகான் தான். ஓகேவா? HTML வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம எழுதியிருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம எழுதுன கோடு வேறு. என்ன அப்படின்னா ஃபெஃபிகானை வாங்கி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி நீங்கள் சச்சு உங்கள் ஆப்பில் ஒர்க் பண்ணும்போது வேணால் பாருங்கள், பப்ளிக்கில் அந்த ஃபெஃபிகானுங்கிற லோகோ தான் இருக்கும். இல்லை எனக்கு வேறு லோகோ மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நியூ ஃபைலை கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபைலை அடிச்சுட்டு பட் அதோட நேம் வந்துட்டு fefficon.ico அப்படிங்கிற பேரில் ரீநேம் பண்ணி நீ வச்சுட்டேன்னா அந்த லோகோ உனக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் லோகோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த 2 PNG வச்சுருப்பாங்க. ஓகேவா? அது அவங்க டிஃபால்ட்டாக வர்றதுக்காண்டி வச்சுருப்பாங்க. சரி, இப்போ இந்த இண்டெக்ஸில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூட்டை மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டாக அந்த டிவை மென்ஷன் பண்ணி இந்த ரூட்டை தான் கால் பண்ணுவோம். எங்கே கால் பண்ணுவோம் அப்படின்னா சோர்ஸில் index.jsx கால் பண்ணுவோம். index.jsல அந்த ரூட் டாட் ரெண்டர் என்னங்கிறத இங்கே சொல்லிடுவோம். இங்கே நான் என்ன ரெண்டர் பண்ணியிருக்கேன்னா ஆப்பை ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆப்புக்குள்ளே தான் மெயினான கான்செப்ட்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அப்படி என்ன மெயினாக இருக்குன்னா எல்லா ஃபைலையுமே இங்கே தான் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், ஆப்பில் கூப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி ரவுட்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும். ஆக்சுவலாக உங்களுக்கு பிபிடி அதை வச்சுருக்கணும், ஏன் வைக்கலன்னு எனக்கு தெரில. பட் மேபி நான் ரெஃபர் பண்ணி கேட்குறேன், ப்ராஜெக்டில் எடுக்க வேணால் பார்க்குறேன், இல்லைனா இன்னொரு செஷன் வேணால் ரீக்ரியேட் பண்ணணும். ரவுட்டிங்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த ரவுட்டிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா மேபி நீங்கள் எல்லாம் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இருந்தால் கூட எடுத்துருந்துருக்கலாம். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துல இப்போ யூடியூப் போவோம். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா youtube.com அவ்வளோதான். கரெக்டாக? இப்போ நான் வேறு ஏதாவது சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாஷ்னு போட்டு ரிசல்ட்ஸ் கொஸ்டின் மார்க் அப்படின்னு வருது. இல்லை நான் வேறு ஏதாவது சர்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் அடுத்து ஸ்லாஷ் ரிசல்ட் சர்ச் கொரி ஈக்குவல்ஸ் டு அந்த புஷ்பா 2 சாங்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த நம்ம சர்ச் பண்ண பேர் இங்கே வருது, எந்த கொரியிலேருந்து வருதுங்கிறத சொல்லி. ஸோ அந்த ஸ்லாஷ்னு போட்டு ஜென்ரேட் ஆகுதுல்ல ஒரு நியூ நேமாக. ஸோ அது ஜென்ரேட் ஆகிற நேம் தான் விச் இஸ் ரவுட்டிங். அந்த ரவுட்குள்ளே போய் இதில் யார் ரவுட் ஆகிருக்காங்கன்னா VGI-RAVN-CZ அந்த நம்ம மீட்டிங் லிங்கோட
ஒரு ஆர்கனைஸ் ஆன ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன ஒரு யூஆர்எல். இந்த யூஆர்எல் தான் ரவுட்டிங் பண்ணி கொண்டு வருது. ஓகேவா? நீ நினச்சி பாரு, ஒரு வெப்சைட் பண்ணுற, சிம்பிளாக யூஐ மட்டும் வச்சு பண்ணுற. நான் ஸ்லாஷ் ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டேன், எனக்கு ஹோம் பேஜ் வேணும். ஸ்லாஷ் ப்ரொஃபைல் பேஜ் அப்படின்னு போட்டால் எனக்கு ப்ரொஃபைல் பேஜ் வேணும். அப்போ அந்த ஸ்லாஷை நீ எழுதி எழுதி அந்த ரவுட்டிங் மூலியமா ஒரு ஃபைலை ரெண்டர் பண்ணலாம். அதாவது இந்த ஃபைலை நீ ரெண்டர் பண்ணுற அப்படின்னா, சரி இருங்க, நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஃபைலில் காமிக்கலாம். கூகுள் ஆப். ஸோ இது நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. ஓகேவா? இதில் app.js render combo. ஓகே, இந்த ஒரு ப்ரெசண்ட்டாக இந்த ப்ராஜெக்டை காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் ரியாக்ட் தான். நான் சோர்ஸில் நிறைய காம்போனன்ட்ஸ் வச்சுக்குவேன். பேஜஸில் நிறைய இருக்கும், அண்ட் தென் வியூஸில் நிறைய இருக்கும். இதில் index.jsக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஆப்பை ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஆப்பில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ரவுட்டிங்கில் ஒரு ஃபீல்டை மட்டும் ரெண்டர் பண்ணி. இந்த ரவுட்டிங் எங்கே இருக்குன்னா இந்த இருக்கா. ஸோ பாத் இந்த ஸ்லாஷ் ஹோம்னா எனக்கு ஹோமோட ஃபைல் ரெண்டர் ஆகுது. ஸ்லாஷ் ஹோம் பேஜ்னா எனக்கு இன்னொரு பேஜ், செகண்ட் ஹோம் பேஜ். திங்கிங் ஒரு பேர்னா திங்கிங்ஸ்னு ஒரு ஃபைல் நேம் ரெண்டர் பண்ணேன். எப்படிங்கிறது இந்த ஃபைல் நேமை நான் மென்ஷன் பண்ணி எழுது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு லைக் இந்த கான்செப்டில் வரும். என்ன கான்செப்ட்னா இந்த ரவுட்டிங் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? சரி, ரைட். அண்ட் தென் ஓகே, இண்டெக்ஸில் எடுத்து ஆப் வரும். ஆப்பில் இருந்து ரவுட்டிங் போவோம். பட் நம்ம இங்கே ரவுட்டிங் இல்லாமல் டேரெக்டாகவே ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ரெண்டரிங் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்தாலே அந்த ஃபைலுக்கு கொண்டு போயிடும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணாலே. ஸோ நம்ம அந்த ஃபைலை எங்கே வச்சுருக்கோம்? காம்போனன்ட்ஸில் நிறைய பேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ரெண்டரிங்கிறதுல வச்சுருக்கோம். ரெண்டரிங்கில் நம்ம ஷோன்னு ஒரு ஃபைல் அனுப்பியிருக்கோம். ஷோ எங்கே இருக்குது? அதிலே தான் இருக்குது, பக்கத்தில். ஸோ அந்த பக்கத்தில் இருக்குது. நல்ல. அப்போ நீ ஷோக்குள்ள இன்னொரு ரியாக்ட் லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற கார் இல்லை கார் கேஜை கால் பண்ணலாம். இப்படி நீ கால் மேலே கால் வச்சு ஃபைல் மேலே ஃபைலை நீ இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லேயே நீ கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நீ யூடியூப்லோ இல்லை ஏதோ ஒரு கான்செப்ட், ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் இப்போ ப்ளே ஆரோ வச்சோன்னே கரெக்டாக இந்த லேயர் மட்டும் ரன் ஆகுது. கரெக்டாக இப்போ இங்கே வச்சேன் அப்படின்னா கரெக்டாக இந்த லேயர் ரன் ஆகுது. மீதி எல்லாம் ஸ்டாப்பாக தான் இருக்குது. அப்போ இது மட்டும் ஒரு காம்போனன்ட். இந்த காம்போனண்ட்டை மட்டும் ஆரோ மவுஸ் மூவ் விச் இஸ் அந்த ஈவென்ட் லிசனர்லாம் படித்தோம்ல, மவுஸ் மூவ் பண்ணால் இந்த கான்செப்ட் ஓப்பன் ஆயிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். ரைட்டா? ஸோ அந்த லாங்குவேஜில் அந்த கரெக்டான ஒரு காம்போனண்ட்டை மென்ஷன் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த காம்போனன்ட் வைஸ் பேஸ் பண்ணி அண்ட் தென் நான் இன்னொரு பேஜுக்கு போகிறேன் அப்படின்னா கரெக்டாக வீடியோ மட்டும் லெஃப்டில் ப்ளே ஆகும், ரைட்லலாம் ஓவர் கம். ஸோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணுறது யார்? ரியாக்டால் மட்டும்தான் அந்த ஃபைலை ஜென்ரேட் பண்ணி உன்னால் கொண்டு வர முடியும். ஓகேவா? ரைட். அண்ட் தென் ப்ராப்ஸ் கான்செப்ட். ப்ராப்ஸ் வச்சு எப்படி கார் இன்ஃபோ. ஸோ இந்த இதெல்லாம் கால் பண்ணி காரில் நான் இன்ஃபோஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ காரில் வந்துட்டு props.car.infos.car அப்படின்னு சொன்னேன்னா, அதாவது இதில் இருக்கிற மாடலோ இல்லை டார்க்கோ எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா props.car.infos. இந்த இன்ஃபோஸுங்கிறது எங்கேருந்து வருது? இந்த பேரை சொல்லி இந்த பேரில் இருக்கிறது இவங்கலாம். ஸோ இவங்களை யாரையா நீ கால் பண்ண அப்படின்னா அது பிரிண்ட் ஆகும். கலருங்க என்ன வச்சுருந்தோம்? பிளாக். ஸோ பிளாக்குங்கிறது இந்த அவுட்புட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ரியாக்ட். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் அவ்வளோதான். ஸோ அதர் தன் தட் உங்களுக்கு வேறு எதுவும் ரிலேட் ஆகி எதுவும் வேணுமா? லைக் ஃபங்க்ஷன்ஸை இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா யாருக்கும்? ஓகே, டவுன் தம்ப்னா வேணான்னு மாதிரி சொல்கிறீங்களா இல்லை வேணும்னு கேட்கும்? என்னடா? ஓகே, புரிஞ்சுது. அதர் தன் இன்ஃபேன்ட் யூசர்ஸ் நீ ஓகேவா? ரைட். சரி, இன்ஃபேன்ட் அவங்க நெட்வொர்க் இஷ்யூவா? சரி, ரைட், ஓகே, ரைட். ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு நம்ம